அமெரிக்க அதிபரோட தேர்தல்ன்றது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பல மாற்றங்களானது இப்போவே ஐரோப்பிய கண்டத்திலையும் சரி, ரஷ்யா உக்ரைன் போர்லையும் சரி நிகழ ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான 2 மாற்றங்கள்னு பார்த்தோன்னா, ஒன்று 500 இன்டர்செப்டார் ஏவுகணைகளை, ஆம்ராம் ஏவுகணைகளையும் PAC-3 இன்டர்செப்டார் மிசைல்ஸையும் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை அமெரிக்காவோட கவர்மெண்ட் இப்போ ரொம்பவே வேகமாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த போரில் என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கமாண்ட், நாட்டோவோட யூரோப்பியன் கமாண்டும் உக்ரைனோட டாப் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கியும் இப்போ ஒரு அறிவிப்பை ஒன்றா சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே முன்னேறக்கூடிய வேகன்றது நம்ம நினச்சி பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து எங்களுக்கு உதவிகள் கிடைக்கலனா கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃப்ரண்ட்டை ரஷ்யா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு ஓப்பனாகவே அவங்களோட தோல்விகளை இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்பகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். போக்ரோவஸ்கை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் பேட்டில் இப்போ மெயினாக சண்டை நடந்துட்டு இருக்கிறது இந்த போக்ரோவஸ்கை சுற்றி இருக்க பகுதிகள் தான். இந்த ஒரு பகுதிகளை சுற்றி மட்டும் கடந்த ஒரு 4 நாட்களில் 7 முக்கியமான செட்டில்மெண்ட்ஸை ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்டனோவும் அடக்கும். இந்த 7 பகுதிகளும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, இவங்க பிடிக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே முக்கியமான பகுதிகள் தான். ஆனால் இருந்தாலும் இந்த போக்ரோவஸ்கை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை இவங்க பிடிக்கிறதுன்றது போக்ரோவஸ்கோட வீழ்ச்சியை ரொம்பவே துரிதப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக எந்த ஒரு கீ சிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டண்ட்டான டவுன் இல்லாத பகுதிகளில் ஒரு படை முன்னேறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த பகுதி இருந்தால் அந்த சுற்று வட்டாரத்தோட ஒட்டுமொத்த டிராஃபிக்கும் நம்மளால் கட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பகுதி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் லைனை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸையும் நம்மளால் கட் பண்ண முடியும்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் செட்டில்மெண்ட்ஸை பிடிக்கிறதுன்றது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த மாதிரி கடந்த 4 நாட்களில் 7 செட்டில்மெண்ட்ஸை ரஷ்யா இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஒட்டுமொத்த பரப்பளவும் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் வரலான்றது இந்த இடத்துல ரஷ்யாவால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யாவோட போக்ரோவஸ்க் அஃபென்சிவ்ன்றது உக்ரைன் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு. இதை பல வீடியோஸில் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒவ்வொரு அப்டேட் பார்க்குறப்போ நான் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, ரஷ்யன்ஸோட அந்த மூமெண்ட்ஸ்ன்றது ஃப்ரண்ட் லைனில் யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட அதிபர் தேர்தல்ன்றது நடந்து முடிஞ்சிருச்சு. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கறதுக்கு தான் ஒட்டுமொத்த உலகமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யா இந்த போரில் ஜெயிக்கிறாங்களா இல்லை உக்ரைன் இந்த போரில் ஜெயிக்கிறாங்கன்றது இங்கே யாருக்குமே தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இப்போ அமெரிக்கன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த இடத்துல கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இப்போ என்னோட US டாலர்ஸ், என்னோட டேக்ஸோட ஃபண்டுன்றது பல பில்லியனில் உக்ரைனுக்குள்ளே கொட்டப்பட்டு இருக்கு. இதை நான் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். அவரோட பழைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். ஒன்று, அவங்களுக்கு போகக்கூடிய ஆயுத உதவிகளை ரெடியூஸ் பண்ணுறது, இல்லை நிறுத்தி வைக்கிறது, இல்லை ஒட்டு மொத்தமாக தடை பண்ணுறது. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. இதை தவிர்த்து முன்ன இருந்ததை விட ஆயுதங்களோட ஃப்ளோ இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளே அதிகமாக போகின்ற அந்த நினைப்பு நம்ம யாருக்குமே வேணாம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஜனவரி மாதத்துக்குள்ளே, ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி நம்மளோட ஃபார்வர்ட் பொசிஷன்ஸை கேப்சர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது அட்வான்ஸ்மெண்ட்டாக மாறும். இல்லை ஜனவரி 20க்கு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்டது ரஷ்யாவை அமெரிக்காவோட தலைமையில் ரஷ்யாவை கூப்பிட்டு வச்சு ஒரு நெகோசியேஷன் டேபிளில் உட்கார வச்சு இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்த பகுதியில் அன்றைக்கி கேப்சர் பண்ணலாமோன்னு அப்போ யோசிக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு முடிவில் இப்போ ரஷ்யா ரொம்ப வேகமாக அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கியோட முக்கியமான அந்த கமாண்டர் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி, உக்ரைனோட டாப் ஜெனரல் கமாண்டர் இவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் அஃபென்சிவ்ன்றது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நாட்டோவோட உதவிகளும் இல்லை அமெரிக்காவோட சப்ளைஸ்ன்றதும் எங்களுக்கு நின்றுருச்சு. இல்லை எங்களுக்கு வரக்கூடிய உதவிகள்ன்றதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இல்லை ஏதாச்சும் குறையிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்களால் இந்த அஃபென்சிவை, ரஷ்யாவோட அஃபென்சிவை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் இப்படி ஒரு வார்ஃபேரை இந்த உலகன்றது பார்த்துருக்குமான்றது எங்களுக்கு தெரியல. ரஷ்யன்ஸோட ஸ்ட்ராட்டஜியும் ரஷ்யாவோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்ன்றதும் ரொம்பவே ரேப்பிடாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பகுதியை பிடிக்கிறதுக்காக ரஷ்யர்கள் 1000 சோல்ஜர்ஸை கொண்டு வந்து அந்த சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அஃபென்சிவ்க்கு முன் தாக்குதலுக்கு நிறுத்துறாங்கன்னா, எங்களால் 500 சோல்ஜர்ஸை கூட கொண்டு போயிட்டு அங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறுத்த முடியல. இந்த ரேஷியோ எப்படி ஒர்க் ஆகுனா, பொதுவாக உள்ள டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு வரவங்க அதிகமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இவங்களால் அந்த டிஃபென்ஸ் லைன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். உள்ள அஃபென்சிவ்க்கு வர சோல்ஜர்ஸை கிரைண்ட் பண்ண முடியும். ஒட்டு மொத்தமாக அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நிலமன்றது அப்படியே சுத்தமாக மாறி போயிருக்கு. ரஷ்யாவோட தாக்குதல்களுக்கு உக்ரைனால் மேன் பவர் வைஸ் ஈடு கொடுக்க முடியல. அதை தான் இந்த இடத்துல இவரும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நாட்டோவோட உதவிகள்ன்றதும்
அமெரிக்காவோட உதவிகள்ன்றது எங்களுக்கு எப்பயும் குறையக்கூடாது, அப்படி குறைஞ்சதுன்னா இந்த போரில் நாங்கள் தோற்றுருவோன்றதை ரொம்பவே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதை தான் பல மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம். இவங்க மட்டும் இல்லை, உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளோட நிறைய தலைவர்களே பல மாதமாக இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட அஃபென்சிவ் அதிகமான ரேட்டில் போயிட்டுருக்கு, இப்போயாச்சும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்கினேன். ஆனால் ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் இந்த வாரானது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதை மட்டும் தடுக்காமல் விட்டுட்டாங்க, இல்லை இவங்களோட ஈகோவுக்காக இந்த போரை நிறுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர்ன்றது இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. மேபி அது வரைக்கும் இந்த போர் போகாதுன்றதை நம்பலாம். இதே ஒரு விஷயத்த நாட்டோட யூரோப்பியன் கமாண்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பல சேட்டலைட் இமேஜஸை இதுக்கு ப்ரூஃபாகவும் காமிச்சிருக்காங்க. ரஷ்யா கடந்த ஒரு 10 நாட்களில் எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. ஏன்னா 991 நாட்களை தாண்டி இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 9 நாள் வந்துச்சுன்னா 1000வது நாள் விழாவே நம்ம கொண்டாடிடலாம். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இந்த 3 வருஷமாக நடந்துட்டு இருக்க இந்த போரில் ரஷ்யாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அவங்க முன்னேறக்கூடிய வேகம்ன்றது ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு மெயின் கல்ப்ரிட் வேறு யாருமே இல்லை. இந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறினது காரணம் ரஷ்யர்கள் மட்டும் கிடையாது. இன்டெரக்டாக உக்ரைன் பண்ண அந்த ஒரு தப்பு தான். உக்ரைன் அவங்களோட ஒரு பெரிய பேரை காமிக்கிறோன்னு அவங்க கர்ஸ்கில் பண்ண அந்த இன்வேஷன்ன்றது எக்ஸாக்டாக இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உக்ரைனுக்கு இந்த இடத்துல விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. சரி, கர்ஸ்கில் என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, கர்ஸ்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. நம்ம லாஸ்ட்டாக கர்ஸ் பற்றின பார்த்த அப்டேட்டில் பாதி இடங்களில் ரஷ்யர்கள் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ உக்ரைனோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் உள்ள திரும்பவும் அனுப்பப்பட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 600 சோல்ஜர்ஸ் ஆகுது. உக்ரைனோட 44th மெக்கானிஸ்ட் பிரிகேடஸ் ஒரு 600 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்காங்க. உக்ரைன் இந்த இடத்துல பண்ணுற ஒரு பெரிய தப்பே இதுதான். அந்த பகுதியை டிஃபெண்ட் பண்ணுன்றது உக்ரைனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த பகுதியை டிஃபெண்ட் பண்ணலனாலும் இந்த போரோட முடிவுன்றது மாற போகிறது கிடையாது. அந்த பகுதியை நீ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா தான் ரஷ்யா இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. அப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எலைட் யூனிட்ஸை கண்ணெதிர அந்த இடத்துல இழந்துட்டு இருக்காங்க. இப்போவே பார்த்தோன்னா 1000 ரஷ்யன் சோல்ஜர்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு 500 உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. அது உங்களோட கமாண்டரே சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த கர்ஸ்க்கு ஏன் தான் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் முடியறதுக்கு முன்னாடியே கர்ஸ்கில் வச்சு ஒட்டுமொத்த உக்ரைனோட எலைட் யூனிட்ஸுக்கும் கிரேவியார்டுன்றது தோண்டப்படும். இது உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் பீரியட் இப்போ போயிட்டு இருக்கு. பவர் டிரான்சிஷன் பீரியட் என்னதான் 20ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருந்தாலும் அது வரைக்கும் மேஜரான அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த பொறுப்புன்றது இன்னும் பழைய கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட கேபினெட்டை ஃபார்ம் பண்ணுறது, ஹவுஸ் மெம்பர்ஸ்க்குலாம் அவங்களுக்கு தேவையான அந்த பொசிஷன்ஸ் கொடுக்குறது எல்லாத்தையுமே இவர் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் பவர்ன்றது இல்லை, இது வரைக்கும் கண்ட்ரோல்ன்றது ஃபார்மர் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த கேப்பை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை உக்ரைன் போரில் நாளைக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் உதவிகள் குறையும், இல்லை ரஷ்யா உக்ரைன் போரில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உதவிகள் போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 500 இன்டர்செப்டார் மிசைல்ஸை இப்போ உக்ரைனுக்கு ரொம்பவே முன்கூட்டியே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 500 மிசைல்ஸில் பேட்ரியாட்டோட பேக் 3 வேரியண்ட் மிசைல்ஸ்ன்றது 300 நம்பர்ஸ்க்கும் அதிகமாகவும், ஆம்ராம்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இது ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ஏர் டு ஏர் மிசைல்ஸாக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸில் இருந்தும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ன்ற அந்த ஒரு கேட்டகரியில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எப்படிடா பயன்படுத்த முடியும்? ஏர் டு ஏர் மிசைலை எப்படி கிரவுண்ட் டு ஏர் மிசைலாக பயன்படுத்த முடியும்னா பண்ணலாம். அதில் ஒரே ஒரு சின்ன டெக்னிக்கல் அப்கிரேடை மட்டும் மாற்றிட்டு அது பிரைமரி கைடன்ஸ்க்கு இனர்ஷியல் நேவிகேஷனையும், அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட கைடன்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ரேடார் ஃபார்மிங்கும் பயன்படுத்துகிற மாதிரி அந்த ஏவுகணைகளை ஏவ முடியும். அதே ஒரு மெக்கானிசம் மூலியமாக தான் இப்போ உக்ரைனும் ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்ஸ்க்கு எதிராகவும், ரஷ்யாவோட Ka-52 போன்ற ஹெலிகாப்டர்ஸ்க்கு எதிராகவும் சில சமயங்களில் க்ரூஸ் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட இந்த புஷ்ன்றது நார்மல் டைம் லைனை விட ரொம்பவே முன்கூட்டி பண்ணப்பட்டு இருக்கு. தோராயமாக பார்த்தோன்னா 2 மாதம் இருக்குது இன்னும் ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு வர வரைக்கும். ஸோ அந்த கேப்பில் ரஷ்யாவோட அஃபென்சிவ்ன்றது இன்னும் அதிகமாகுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதிலிருந்து ஓரளவுக்காவது உக்ரைனை காப்பாற்றணும். இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் டைம் ஃப்ரேமில் அட்லீஸ்ட் உக்ரைனோட மேஜர் சிட்டிஸை ரஷ்யாவோட அட்டாக்லேருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு முயற்சியிலையும் அமெரிக்காவோட கவர்மெண்ட் இப்போது ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஒரு தொடக்கம் தான் இந்த 500 இன்டர்செப்டார் ஏவுகணைகளை இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்குது. கேட்குறதுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் மாதிரி இது தெரியலாம். 500 இன்டர்செப்டார்ஸா, சூப்பரு. அப்போ இனிமேல் ரஷ்யா உக்ரைனை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 500 இன்டர்செப்டார் மிசைல்ஸை தாண்டி தான் வரணும். 500 இன்டர்செப்டார்ஸும் உக்ரைனை ஒட்டுமொத்தமாக சேஃப்கார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல விஷயங்கள் எல்லாம் அப்படி நடக்காது. ஒரு ஏர் ரைடு ரஷ்யாவால் நடத்தப்படுறப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 30 இன்டர்செப்டர்ஸ் ஆகுது உக்ரைனால் இந்த இடத்துல ஃபயர் பண்ணப்பட்டு இருக்கு. பேட்ரியாட்டை மட்டும் நான் சொல்லலை, ஓவராலாக உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் சேர்த்து அட்லீஸ்ட் 30 இன்டர்செப்டர்ஸ் ஆகுது இந்த இடத்துல ஃபயர் பண்ணப்பட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் உக்ரைன் மேலே நடத்தக்கூடிய ஏர் ரைட்ஸ் மட்டும்
8க்கும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. சில நாட்களில் 15 ஏர் ரைட்ஸ்ன்றது ஏர்ஃபோர்ஸும் பயன்படுத்தியும் பாலிஸ்டிக் மிசைல் இன்னும் ட்ரோன்ஸை பயன்படுத்தியும் ஒட்டுமொத்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 15 ஏர் ரைட்ஸ்க்கும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 500ன்றது கேட்கறதுக்கு ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் ரியாலிட்டியில் இல்லை ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல யோசிச்சோன்னா இதுவும் உக்ரைனுக்கு பத்த போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.